சென்னையில் இருந்து கோவைக்கு வந்த ரயிலில் பயணித்த சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீசாரை தப்பு செய்து மாட்டிக்கொண்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் இருந்து கோவைக்கு செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் பயணித்தார். அப்போது பாதுகாப்பு பணிக்காக சென்னை வந்த கோவை ஆர்எஸ்புரம் காவலர் ஷேக் முகமது மாணவிக்கு அருகிலேயே அமர்ந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ரயில் சென்னையை தாண்டும் வரை பவ்யமாக அமர்ந்திருந்த காவலர் ஷேக் முகமது காட்பாடி அருகே சென்று கொண்டிருந்த போது மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகாத இடங்களில் மாணவியை தொட்டு காவலர் அத்துமீறிய நிலையில் முதலில் எதேச்சையாக கைப்பட்டிருக்கும் என நினைத்து மாணவி சாதாரணமாக இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் காவலரின் தொல்லை எல்லை மீறி இருக்கிறது. காவலரின் செயலை பொறுக்க முடியாத சட்டக்கல்லூரி மாணவி அந்த அருவருக்கத்தக்க நிகழ்வை வீடியோ எடுத்ததோடு ரயில்வே போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து மாணவி பயணித்த பெட்டிக்கு வந்த போலீசார் அரக்கோணத்தில் ரயில் நின்றபோது காவலரை கீழே இறக்கி விசாரணை நடத்தினர். விசாரணையில் பாலியல் சீண்டலில் சிக்கிய காவலர் நெல்லையைச் சேர்ந்த ஷேக் முகமது என தெரிய வர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஓடும் ரயிலில் காவலரே பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்று சஸ்பெண்ட் நடவடிக்கையில் சிக்கியிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலரை சில்மிஷத்தில் ஈடுபட்டு அசிங்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொது இடத்தில் அத்தனை பேர் பயணிக்கக்கூடிய ரயிலில் பெண்ணிடம் சில்மிஷம் செய்த காவலரின் நெஞ்சழுத்தத்தை அடக்கும் வகையில் சஸ்பெண்ட் நடவடிக்கையோடு நிறுத்தாமல் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர்.